Hi students, இப்போ நாம rectangular form of complex number பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 is equal to 0. இப்போ நான் அதை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 5 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ 1 5s are 5 தான். ஸோ வேறு நம்பர் இல்லை, அதனால் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். So x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So இங்கே a 1, b minus 2, c 5. So minus b, minus into minus plus 2 plus or minus root of b square. So minus 2 square plus 4. Minus 4ac, 4 into 1 into 5, 20, divided by 2 into 1, 2. So which is equal to 2 plus or minus root of minus 16 divided by 2. So இப்போ நம்ம root எடுக்க போகிறோம். So 2 plus or minus root of 16 பாருங்க, 16 into minus 1 எழுதலாம், divided by 2. இப்போ 16க்கு ரூட் எடுத்தால் 4. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இன் ரூட் ஆஃப் -1 டிவைட் பை 2. ஸோ ரூட் ஆஃப் -1 நமக்கு i இஸ் ஈக்குவல் டு ரூட் -1ன்னு தெரியும். ஸோ அப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4i டிவைட் பை 2. ஸோ இதிலிருந்து நம்ம 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i divided by 2, 2 to cancel. Therefore நம்ம ஃபைனலாக x is equal to 1 plus or minus 2i அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படிங்கிறத நாம் ரியல் பார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ரியல் பார்ட் ஐயினுடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நம்பரை நாம் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இமேஜினரி பார்ட். ஸோ இமேஜினரி பார்ட் இந்த மாதிரி ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ரெண்டுமே மிங்கிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய ஃபார்மெட்டுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்றது. இதை ஜென்ரலாக நாம் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? சரி, எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்கன் பிளேன். ஸோ ஆர்கன் பிளேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய வேல்யூ, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம் கிராஃபில் குறிக்கலாம். சரிங்களா? அந்த கிராஃபுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன், அந்த டயக்ராம் தான் சொல்லுவோம். ஸோ அதை குறிக்கிறதுக்கு இப்போ நான் XY அப்படின்னு 2 ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒய் அப்படிங்கிறது இமேஜினரி அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இமேஜினரி. இப்போது இந்த ரியல் பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 1 ப்ளஸ் 2i அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இதை பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அதெல்லாம், அதாவது 1, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரின்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸை ரியல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இந்த கிராஃபில் குறிக்கிறோம், 1, 2. ஸோ இந்த பிளேனுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன் சொல்கிறது. ஸோ ஆர்கன் பிளேன்றது ஒன்றும் இல்லை, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதை நம்ம ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுன்னு பாயிண்ட்ஸாக எழுதி அதை கிராஃபில் குறிக்கிற டயக்ராமுக்கு பேர் தான் ஆர்கன் பிளேன். நெக்ஸ்ட்டு நாம் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, சாதாரண அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இதெல்லாம் வந்து பேசிக் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத
ஜென்ரலாக நம்ம எக்ஸு ப்ளஸ் ஐஒய் அதாவது ரியல் பார்ட்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுன்னு எழுதலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஒரு ஸ்கேலர் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு கே அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ரியல் நம்பர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது கேஇசட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா கேஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு கேஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலரால் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ அடிஷன் அப்படின்னா 2 நம்பர் வேணும். ஸோ அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை X1 ப்ளஸ் IY1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 அப்படிங்கிறத X2 ப்ளஸ் IY2. ஸோ எப்படி நம்ம 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதாவது Z1 ப்ளஸ் Z2 ஈக்குவல் டு இங்கே X1 ப்ளஸ் IY1 ப்ளஸ் X2 ப்ளஸ் IY2. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும் பொழுது இந்த ரியல் பார்ட்டு கூட தான் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டு கூட தான் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம வெக்டாரில் வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டோட ஆட் பண்ணுவோம், ஜே கூட ஆட் பண்ணுவோம், கே கூட ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் X1 ப்ளஸ் X2 ப்ளஸ் இதில் ஐயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா Y1 ப்ளஸ் Y2. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக ஆட் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஆர்கன் பிளேனில் நம்ம பாயிண்ட்ஸை குறிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா Z1ங்கிறது X1, Y1. ஸோ அது சம் பாயிண்ட்டு. ஸோ அதை X1, Y1 அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸை குறிக்கலாம். தட் இஸ் Z1. அப்போ Z2 அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி குறிக்க முடியும். சப்போஸ் இது அப்ராக்சிமேட்டாக Z2ங்கிற பாயிண்ட்டு X2, Y2 அப்படிங்கிற பாயிண்ட்டு நமக்கு குறித்தோம் அப்படின்னா இந்த கிராஃபில் இதை ரெண்டுத்தையும் சம் பண்ணக்கூடிய அந்த Z1 ப்ளஸ் Z2ஓட பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 ப்ளஸ் X2. ஸோ அது X1 ப்ளஸ் X2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சம் பாயிண்ட்ஸ் வேறு இடத்துல கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே Z1 ப்ளஸ் Z2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது X1 ப்ளஸ் X2, Y1 ப்ளஸ் Y2. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன டயக்ராம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பேரலோகிராம் மாதிரி ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சப்ராக்ஷனுக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். Z1 இஸ் ஈக்குவல் டு X1 ப்ளஸ் IY1, Z2 இஸ் ஈக்குவல் டு X2 ப்ளஸ் IY2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். Z1 மைனஸ் Z2 ஈக்குவல் டு X1 ப்ளஸ் IY1 மைனஸ் X2 மைனஸ் ப்ளஸ் IY2. ஸோ ரியல் பார்ட்டு கூட செப்பரேட் பண்ணலாம். ஸோ X1 மைனஸ் X2 ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா Y1 மைனஸ் Y2. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். Z1 இன்ட்டு Z2 இஸ் ஈக்குவல் டு X1 ப்ளஸ் IY1 இன்ட்டு X2 ப்ளஸ் IY2. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ X1 இன்ட்டு X2 ப்ளஸ் X1 IY2 ப்ளஸ் IY1 X2 ப்ளஸ் I into I square Y1 into Y2. ஸோ அப்போ X1 X2 ப்ளஸ் இதில் I காமனாக இருக்கிற ரெண்டுத்துலேயும் வெளியில் எடுத்துட்டோன்னா X1 Y2 ப்ளஸ் Y1 X2. இது I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணால் மைனஸ் Y1 Y2. ஸோ ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட் பண்ணி எழுதணும். எது ரியல் பார்ட்டு அப்படின்னா X1 X2, இங்கே மைனஸ் Y1 Y2. இது ஏன்னா ஐ வந்து மல்டிப்ளைல இல்லை இந்த 2 டேர்ம்லேயும். ஸோ அப்போ அதை தனியாக பிரித்து எழுதணும். ஸோ X1 X2 மைனஸ் Y1 Y2 ப்ளஸ் I இன்ட்டு X1 Y2 ப்ளஸ் Y1 X2. ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் ரியல், இந்த பார்ட்டுக்கு பேர் இமேஜினரி. அப்போது
after product we have to separate the real and imaginary part. இப்போ நான் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஈஸி ரூல் ஒன்று சொல்லித்தரேன். டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதுறதுக்கு அது ஃபர்தராக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த Z1 இருக்கு இல்லையா, அதில் X1 + IY1 இதில் இந்த பார்ட் இந்த ரியல் பார்ட்டு, இந்த பார்ட் இமேஜினரி. அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா Z2, ஸோ அதில் X2 + IY2ல் இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணும் பொழுது ரூல் என்ன அப்படின்னா ரியல் பார்ட் இன்ட்டு ரியல், அதாவது இந்த ரெண்டு டேர்மு ரியல் இன்ட்டு ரியல் மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி. இமேஜினரின்றது ஐயோட கோபிஷன்ட்டு, இங்கே Y1 அங்கே Y2, ஸோ மைனஸ் Y1 அதாவது இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் I இன்ட்டு அதாவது இந்த I இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி, அதாவது ரியல் இன்ட்டு இமேஜினரி. அடுத்து நெக்ஸ்ட் ப்ளஸ் வருது, ஸோ ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல், ஸோ இது Y1 இன்ட்டு இது, ஸோ இமேஜினரி இன்ட்டு ரியல். அப்போது இதை எப்படி சொல்லணும்னா ப்ராடக்ட் பண்ணும் பொழுது ரியல் இன்ட்டு ரியலு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் I இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் இன்ட்டு ரியல், ஸோ X1 X2, X1 ரியலு இங்கே X2 ரியலு, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதனால் ரியல் இன்ட்டு ரியலு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி, அப்போது இங்கே Y1 இமேஜினரி அங்கே Y2 இமேஜினரி, ஸோ ப்ராடக்ட் பண்ணுவது Y1 Y2. நடுவில் மைனஸ் வருது பாருங்கள், ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் I இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி சொல்லியிருக்கோம், ரியல் இன்ட்டு, அப்போது X1 இன்ட்டு இமேஜினரின்னும் போது இங்கே Y2, ஸோ அப்போது ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல். அப்போது எதில் இமேஜினரி எடுக்கணும் அப்படின்னாக்கா செகண்ட் டேர்மில், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணி நம்ம ப்ராடக்டை எழுதலாம். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை I, அதாவது இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் X + IYயை நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ I இன்ட்டு இசட் அப்படின்னா I இன்ட்டு X + IY, ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா I இன்ட்டு X IX, நெக்ஸ்ட் I இன்ட்டு I ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் I ஸ்கொயர் இன்ட்டு Y. இப்போது I ஸ்கொயரோட வேல்யூ -1, இந்த சப்ஜெக்ட் பண்ணோன்னா மைனஸ் Y கிடச்சிரும். அப்போது IX மைனஸ் Y. எப்பயுமே நாம் ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டும் அதாவது ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை நெக்ஸ்ட்டும் எழுதுவோம், சரிங்களா. அப்போது ப்ராடக்ட் பண்ண இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போது இதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்கன் பிளேனில் இப்போ இசட்டுங்கிறது X, Y அப்படிங்கிற பாயிண்ட்டு, இல்லைங்களா. X, Yங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் IZோடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து -Y, +X இருக்கு இல்லையா. ஸோ அப்போ -Y ஃபஸ்ட், அப்போது இந்த நம்பர் அப்படியே இங்கே மாறி இருக்கு. -Y அப்படிங்கிறது ஏதோ சம் நம்பர், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால அது ரியல் ஆக்சிஸில் வந்துடும். ஸோ அப்போது இந்த இடத்துலேருந்து அப்போ இந்த நெகட்டிவ்ன்றது இங்கே வரும் வேல்யூ. அப்போது எக்ஸு நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட்டில் எக்ஸுன்றது சம் வேல்யூ, அப்போது அது இங்கே இமேஜினரி பார்ட்டில் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து IZ, இந்த பாயிண்ட் இங்கே கிடைக்கும். அப்போ X, Y ரெண்டுமே பாசிட்டிவ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரண்ட்டு, சரிங்களா. அப்போ இதில் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அப்போது ஐயால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரி ரொட்டேஷனில் இருக்கும், 90 டிகிரி ரொட்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து எப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.